எஸ் எஸ்பிஎம் முடித்த மாணவர்கள் குறிப்பாக இன்னும் எங்கேயுமே அப்ளை பண்ணாம இருக்கீங்களா? இது ரொம்ப லேட்டு பிள்ளைகளா. மேல்கல்வி படிக்கிறதுக்கு பிள்ளைக்கு வழிகாட்டுதல் வேணும் டாக்டர் அப்படின்னு என்கிட்ட கேட்குற பெற்றோர்கள் கிட்ட நான் பகிர்ந்துக்கிற ஒரு விஷயம். நண்பா, எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் எதிர்காலத்துல பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு துறையை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு எஸ் நீங்க உதவியாக இருக்கணும். ஏன்னா படிக்கிற காலகட்டத்தில் பிள்ளைங்க படிக்கிறப்ப ஐயோ வேலை கிடைக்குமா கிடைக்காதா, அல்லது என்ன கஷ்டப்படணும், எதிர்காலத்தில் இந்த வேலைக்கு உண்டான வாய்ப்பு இருக்குமா இல்லையான்னு அந்த தயக்கத்திலையும் பயத்திலையும் படிக்கக்கூடாது. ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறோம், நிச்சயமாக அதுக்குண்டான எதிர்காலம் இருக்கு அப்படின்னு எஸ் அந்த துறையில பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு உண்டான பாதைகளை வகுத்து கொடுங்க. இப்ப அதுக்குண்டான விவரங்கள் வந்து வெளியே நிறைய இருக்கு. என்கிட்ட கேட்டாலும் அதுக்குண்டான வழிகாட்டுதல் சரியா கொடுப்பேன். முதல்ல என்ன துறை அப்படின்னு தேர்ந்தெடுங்க. அதுக்கப்புறம் தான் எங்க படிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து தேர்ந்தெடுக்கணும். டெஸ்டினேஷன் முதல்ல முக்கியங்க. இலக்கை முதல்ல வச்சுட்டாதான் அதுக்கப்புறம் அதுக்குண்டான பாதைகள் நிறைய இருக்கும் பாத்தீங்களா, அந்த பாதைகளை வந்து நம்ம பிளஸ் மைனஸ் பார்த்து தேர்ந்தெடுக்கலாம். ரெண்டாவது, இலக்கை தேர்ந்தெடுத்துட்டோம், பாதை என்ன, எங்க படிக்க போறாங்கன்ற ஒரு விஷயத்துக்கு பாருங்க 2.5 3 வருஷம் படிக்க போறாங்க. பெரிய பொருள் செலவு இல்லாம முடிஞ்ச வரைக்கும் அப்பா அம்மா காசை செலவு பணம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பா. சரியான துறைக்கு, அது ஐபிடிஏவா இருக்கலாம், ஐபிடிஎஸ்ஸா இருக்கலாம். ஸோ அதற்கு உண்டான விஷயங்களை வந்து எஸ் சரியான வழிகாட்டுதலோட தேர்ந்தெடுங்க. ரெண்டாவது. மூணாவது, எஸ் இது வந்து அடிஷ்னல், இதான் வந்து நான் இந்த 3 ஆண்டுகளாக வந்து முழுமையாக கொடுக்க முயற்சி பண்றேன். எந்த கல்லூரியில அவங்க போக போறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அந்த காஸ்ட் செலெக்ஷனோட முடிஞ்சிடுங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்களோட பாதை இருக்கு பாத்தீங்களா, அவங்களோட கல்வி பாதை, அவங்களோட ஒழுக்க பாதை, பாதுகாப்பு பாதை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து எஸ் பார்த்துக்கக்கூடிய விஷயங்களும் என்னோட சக்திக்குட்பட்டு உங்களுக்கே தெரியும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். குறிப்பிட்ட இந்த துறை கண்டிப்பாக வேலை வாய்ப்பு அப்படின்னு உறுதி செஞ்சுட்டு அந்த பயணம் வந்து வேலை வரைக்கும் அதுக்கப்புறமும் நிச்சயமாக தொடரும் நண்பா. ஸோ இப்போ எஸ்பிஎம் அல்லது எஸ்டிபிஎம் முடித்த மாணவர்கள் இப்போ அதற்குண்டான குழப்பத்தில் வழிகாட்டுதல தேடிக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்களே. ஸோ நிச்சயமாக ஒரு சரியான துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் சரியான இடத்த வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கும் அண்ட் ரொம்ப முக்கியமாக என்னோட வழிகாட்டுதல்ல எஸ் அந்த பாதையில வந்து நான் உங்க கூட சேர்ந்து நடந்து வரதுக்கு கூட அந்த வாய்ப்பு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை எப்படி தொடர்புன்னு உங்களுக்கு தெரியும் தானே. மேலே வந்து லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி புலனம் பண்ணலாம். அல்லது வந்து எஸ் இணையத்தில் என் பேர் போட்டு தேடி பார்த்தாலே எப்படி தொடர்பு கொள்றதுன்னு தெரியும். ஸோ இப்போ இந்த பொழுதுல இந்த மாதிரி தகவல்கள் கண்டிப்பாக அதிகமாக பகிரப்பட வேண்டும். கல்வி சார்ந்த தகவல் மட்டும் இல்லைங்க, அந்த கல்வி பாதையில ஒரு மாணவர் நடந்து போறதுக்கு உண்டான என்னென்ன உதவிகள் இருக்கு, எந்தெந்த ஆலோசனைகள் வழிகாட்டுதல் இருக்குன்ற ஒரு விஷயங்களும் வந்து நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்து பரவலாக பகிர்ந்துக்குங்க. அண்ட் எஸ் எஸ்பிஎம் முடித்த மாணவர்கள் குறிப்பாக இன்னும் எங்கேயுமே அப்ளை பண்ணாம இருக்கீங்களா? இது ரொம்ப லேட்டு பிள்ளைகளா. நிச்சயமாக இந்த தருணத்துல பெற்றோர்கள் தான் இதுக்கு முக்கியமான ஒரு பங்காற்றணும். இந்த நேரத்தில் பிடிச்சி எஸ் வாய்ப்புகளை தேட ஆரம்பிங்க, அல்லது என்னை தொடர்பு கொள்ளுங்க. அதுக்குண்டான சரியான வழிகாட்டுதல் நிச்சயமாக காலத்தே பயிற்சி நிச்சயமாக இந்த நேரத்துல அவங்களோட கல்வி பாதை வந்து ஆரம்பிக்கிறதாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ பரவலாக பகிர்ந்துக்குங்க. வெற்றி வணக்கம்.